குழந்தைகள் எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படி என்று பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு இந்த பெற்றோர்கள் சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. பெற்றோர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ரைட் டு எஜுகேஷன். குழந்தைகள் என்றால் 6 வயதில் இருந்து 18 வரை குழந்தைகள் பள்ளியில் படிக்க வேண்டும். அடுத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சருங்களுக்கும் ஒண்ணு சொல்லணும். அதாவது பாடம் என்று நடத்துவது அவர்களுக்கு தெரிந்ததை நடத்துறது இல்லை. பள்ளி செல்லும் குழந்தை அது அவர்கள் வீட்டில செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகுது. அவர்களுடைய தந்தை இல்ல சித்தப்பா சீரழிக்கப்படுகிறது. வணக்கம். பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் நிர்மலா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. சென்ற பகுதிகளிலே நாம் குடிமக்களுக்கான என்னென்ன சட்டத்திட்டங்கள் உள்ளன, பாதுகாப்பு எவ்வாறெல்லாம் அளிக்க இயலும் என்பதனை பற்றி பார்த்தோம். இன்று நாம் குழந்தைகளை பற்றி பார்க்கலாம். இந்த குழந்தைகள் எனும் பொழுது நாம் நடுத்தர வர்க்கத்தினரையும் பார்க்கலாம், அடுத்து அடித்தட்டு மக்கள் அவர்களை பற்றியும் இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படி என்று பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு இந்த பெற்றோர்கள் அதாவது சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, அல்லது 2 பேரண்ட்ஸும் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அபேண்டன் அப்படியே ஆதரவற்று விட்டு இருப்பார்கள், அல்லது மாற்றான் தாய் அல்லது வேறு நபர்கள் மூலமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இது மாதிரியான பல நிகழ்வுகள் இந்த குழந்தைகள் மிக மிக சிரமப்படுகிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் என்னென்ன வகையிலே உதவி செய்கிறது என்பதனை பார்க்கலாம். முதலிலே இந்த அபேண்டன் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு ஒன்று பெற்றோர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ரைட் டு எஜுகேஷன். குழந்தைகள் என்றால் 6 வயதில் இருந்து 18 வரை குழந்தைகள் அவர்கள் பள்ளியில் படிக்க வேண்டும். 14 வயது வரை கம்பல்சரி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஆனால் பள்ளிகளில் குழந்தைகளை போட்டு அவர்களை படிக்க வைக்க வேண்டும். படிக்கும் நேரத்திலே அவர்கள் பிச்சை எடுப்பதோ அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு செல்லாமல் இருப்பதோ தவறு. அடுத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சருங்களுக்கும் ஒண்ணு சொல்லணும். அதாவது பாடம் என்று நடத்துவது அவர்களுக்கு தெரிந்ததை நடத்துறது இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன புரியுதோ அதை போல நடத்துவதுதான் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஆகவே ஆசிரியர்கள் அதை குறித்து குழந்தைகளுடைய நலனை பாதுகாத்து அவர்களுக்கு தகுந்த வகையிலே அவர்களை கல்வி கற்க செய்ய வேண்டும். அடுத்து சில மாணவர்கள், சில குழந்தைகள் அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால 6 வயதுல 1ஆம் கிளாஸ் போகாம 9 வயது தான் பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னா 9 வயதுல எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போடக்கூடாது. அந்த 9 வயதுல அந்த குழந்தை எதுக்கு படிக்குமோ அதுக்குரிய பிரிட்ஜ் கோர்ஸ் கொடுத்து அதன் பிறகு அந்த வகுப்பிலே போட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தின் வழி நாம் உணர்வது. ஆகவே குழந்தைகளை சரியான முறையிலே படிக்க வைப்பது நம்ம அனைவரது கடமை. அடுத்து ஆதரவற்றோர்களாக விடப்பட்டவர்கள் என்ன மாதிரி, இப்போ ஒரு இடத்துல ஒரு குழந்தை, ஒரு பள்ளி செல்லும் குழந்தை அது அவர்கள் வீட்டில செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகுது. அவர்களுடைய தந்தை இல்ல சித்தப்பா சீரழிக்கப்படுகிறது. இந்த ஒரு இன்சிடென்ட் கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த குழந்தை நேரா ஓடி சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து அந்த பிள்ளைய பள்ளிக்கு அனுப்பாதான் அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை +1 படிச்சுட்டு இருக்கு. படிப்புல நல்ல கெட்டிக்காரி. உடனே நாங்கள் எங்களுடைய அலுவலரை, ஒரு மெம்பர், அவரை அனுப்பி அந்த பள்ளிக்கு அனுப்பி இந்த பிள்ளை அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ போய் பார்த்து தனியாக பார்த்து இது மாதிரி நடந்து விட்டது, ஆகவே இந்த பிள்ளைய நீங்க பார்த்துக்கணும், இன்னொன்னு வீட்டுல இதுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே எங்கேனும் விடுதியில் தங்கி படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அது அரசு பள்ளி இருந்தாலும் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அவர்கள் அந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கீழே அந்த குழந்தைய ஒரு பிரைவேட், பக்கத்துல இருக்கிற பிரைவேட் இதுல ஹோம்ல சேர்த்து அதுல இருந்து ஸ்கூலுக்கு வர மாதிரி செஞ்சாங்க. இந்த பிள்ளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதே மெம்பர் ஒரு நாள் போனா அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட இது மாதிரி அந்த பிள்ளையை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நேரா அந்த கிளாஸுக்கு போய்
அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பேச வச்சுட்டு போகும்போது என்ன பண்ணாங்க, ஒரு பசில் பேப்பர் கொடுத்து ஹெட்மிஸ்டர்ஸ் வேற எதுக்கும் கூப்பிடல, இந்த பசில் எப்படி போட முடியுமான்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னாக்க, வெளியில யாருக்குமே இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, இந்த பிள்ளை இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி யாருக்கும் தெரியா வண்ணம் இதை பாதுகாத்து, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இதுவோ ஆச்சுன்னாக்க அவர்களுடைய புகைப்படத்தை கூட போடக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. ஆகவே இந்த பெண்ணின் ரகசியத்தை பாதுகாத்து அது +2 வரைக்கும் படிச்சு இப்பொழுது கல்லூரிக்கும் வந்துருச்சு. எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இது மாதிரியாக இருக்கும் குழந்தைகள் தானாகவே வரலாம், இல்ல அக்கம் பக்கத்து வீட்டிலே இது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்க அவர்களும் சொல்லலாம். போக்சோ ஆக்ட் கீழே பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு நிகழ்வு அதை பற்றி வெளியிலேயே சொல்லாத இருக்கிறதே குற்றம். ஆகவே இது மாதிரி ஏதேனும் குழந்தைகளுக்கு 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பிரச்சனை என்று வந்தால் அதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பது அவசியம். இதுக்கு ஒரு ஹெல்ப் லைனும் இருக்கு, 1098 சைல்டு ஹெல்ப் லைன். அதற்கும் நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி 1098ல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவர்கள் உடனடியாக என்ன ஏது என்று பார்த்து அந்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பதனை செய்வார்கள். அடுத்து பெக்கிங், அபாண்டன்மெண்ட், அது மாதிரி இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. அடுத்து வீடு இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள போக முடியாத ஸ்மால் சைஸ் வீடு, சின்னது, சாலை ஓரத்திலேயே கிடப்பாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அது மாதிரி இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூலுக்கு போனானாக்கா அவங்க சரியான யூனிஃபார்ம் போடல, சரியான நோட் புக் எடுத்துட்டு வரல, நேரத்துக்கு போகல அப்படிங்கறது காரணத்துக்காக எல்லாம் அவர்களை தடுத்துட்டு இருந்தாங்க. இது மாதிரியான ஒரு குரூப் அசோக் நகர்ல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகள் அந்த மேம்பாலத்துக்கு கீழேயே அவர்களுடைய வாழ்க்கை. அதுல நிறைய பேர் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ், சில பேர் சினிமால நடித்தவர்கள். அதுல சினிமால நடித்த ஒரு பையனுடைய நான் கேட்டேன், நீ தான் நடிச்சிருக்கியப்பா, அப்புறம் என்னத்துக்காக இது மாதிரி ஸ்கூலுக்கும் போகாத இருக்க என்ன அப்படின்னு. அந்த பையன் சொன்னா, அம்மாக்கு கிட்னி ப்ராப்ளம், அது குடிச்சு அதனுடைய சிறுநீரகமே பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவுக்கு எனக்கு பணம் வேணும். அடுத்து அது தம்பி தங்கைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கு, அவர்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என் படிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனடியாக அந்த பையனை ஒரு பள்ளியில சேர்த்து அந்த 2 குழந்தைகளையுமே கூட அங்கேயே சேர்த்து விட்டு அந்த படிப்பை தொடர்றதுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கீழே அவர்களை சேர்த்து விட்டோம். அந்த பையனும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுடைய குழந்தைகள், சகோதர சகோதரிகள் 2 பேருமே கூடவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி அபேண்டன்ட் குழந்தைகள் பள்ளிக்கு போகாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய சமூகத்தின் கடமை அவர்கள் யார், என்ன, எதற்காக இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நாம் செய்தால்தான் வருங்காலத்தில் இது மாதிரி அவர்கள் வேறு சமூக கேடு விளைவிக்கும் செயல்களுக்கு போகாமல் அவர்களை தடுக்க முடியும். ஏனென்றால் இது மாதிரி 2 தடவை சுத்திட்டு இருப்பாங்க, 3வது தடவை யாராவது சில மோசமான பேர்வழிகள் கையில் அகப்பட்டால் அவர்களுடைய எதிர்காலமே சின்ன பின்னமாக போய்விடும். ஆகவே அது மாதிரி இருக்கிற குழந்தைகளை இப்படி செய்யலாம். இன்னொன்று, திடீர்னு வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க, எங்க எப்படி வந்தாங்க என்னன்னு தெரியாது, திருப்பி போக முடியாது அவங்களால. அது மாதிரி இருக்கிற குழந்தைகளையும் இந்த மாதிரி சமூக பாதுகாப்பு துறை உள்ளது, அங்க அழைச்சிட்டு போய் அங்க சொன்னாலும் 1098லயே சொல்லலாம். அல்லது சில குழந்தைகள் நாம் பார்க்கலாம், இந்த சாலை ஓரங்கள்ல எல்லாம் இந்த முக்கியமா இந்த சிக்னல்ஸ் அங்க பிச்சை எடுக்க விடுவாங்க, இல்ல சில குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. இது மாதிரி குழந்தைகளை காட்டி பிச்சை எடுப்பது, குழந்தைகளை பிச்சை எடுக்க விடுவது பெரிய பெரிய தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே இதை குறித்தும் உடனடியா போலீஸ்க்கெல்லாம் சொல்ல முடியலன்னா 1098ல சொல்லிடலாம். 1098ல சொல்லிட்டாக்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன ஏது என்பதை பார்த்து அந்த இவர்களை அழைச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆகவே குழந்தைகள் அபேண்டன்டா இருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தைகளை இவ்வாறு ஆதரவு இல்லாமல் தனியாக விடுவது மிக மிக கொடுமையானது, அது மிக குற்ற செயல். ஆகவே இதை பற்றி தெரிந்தால் உடனடியாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது அனைவருடைய கடமை, சமுதாயத்தின் கடமை என்பதை தெரிவித்து கொண்டு, அடுத்து குழந்தைகள் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் சிறிது காண்போம். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் போக்சோ சட்டம்.
அதை பற்றி அடுத்த பகுதியிலே விரிவாக காண்போம். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.